நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. இந்த வேலைக்கு போகிறவங்கெல்லாம் முதல் மாத சம்பளத்தை வாங்கிட்டு வருவாங்க. அந்த வாங்கிட்டு வந்தோன்னா அதை என்ன பண்ணணும், என்ன மாதிரி அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. இதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்? பொதுவாக அந்த சம்பளம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு உபயோகப்படக்கூடிய ஒரு பணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை வாங்கிட்டு வந்த உடனே முதல்ல எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, வாங்கிட்டு வந்தோன்னா என்ன பண்ணணும்? முதல்ல உங்கள் சாமி படத்துக்கிட்ட வச்சு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இதுபோல் எப்பொழுதுமே எனக்கு குறைவில்லாத சம்பளம் அப்படிங்கிறது வரணும், நிறைவான சம்பளம் வரணும். அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நிற்க வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த முதல் சம்பள கவரை எடுத்து அவங்கள்ட்ட கொடுங்க. அதிலிருந்து அது எவ்வளவா இருந்தாலும் சரி, அதிலிருந்து ஒரு பகுதியை 1% வச்சுக்கோங்களேன். அந்த 1% அந்த சுவாமிக்காக ஏதாவது ஒரு பொருள் ஆன்மீகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக வச்சுக்கோங்க. அதில் 1% எடுத்து உங்களுடைய சேமிப்பாக ஒரு 10% உங்களுடைய சேமிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அதில் ஒரு துளி அம்மா அப்பாவுக்கு சந்தோஷப்படக்கூடியதா, என் பையன் முதல்ல என் பொண்ணு முதல்ல சம்பளம் வாங்கிட்டு வந்ததில் எனக்கு இன்னது வாங்கி கொடுத்தான்னு பெருமையாக சொல்லக்கூடிய அளவில் அது உங்களுடைய சம்பள தொகைக்கு தகுந்த மாதிரி குறைவாகவோ கூடவோ. இப்போ ஒன்றும் இல்லைங்க, எனக்கு 10,000 ரூபா சம்பளம் வந்திருக்கு அப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு வேஷ்டி சட்டை ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம். அதை அவங்க காலம் பூரா சொல்லி அதை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி கூட படிக்கிறவங்களுக்கு எங்கள் அண்ணன் அல்லது என்னுடைய தம்பி, என்னுடைய அக்கா இப்படி முதல்ல சம்பளம் வாங்கிட்டு வந்து எனக்கு இன்னது வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில். ஏன்னா அந்த முதல் சம்பளம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே நிற்கக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரி அதை பயன்படுத்திக்கிறது தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்.